ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இந்திய அணி அடுத்து பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அடுத்த மாதம் 19 மற்றும் 27 அந்த தேதிகளில் விளையாட இருக்கிறது. அதற்கு முன்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கும் விதமாக கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவை எடுத்தும் இருக்காரு. இதனால சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி மிகுந்த அதிருப்தியில் இருந்து வராங்க. இந்திய வீரர்கள் சர்வதேச போட்டியில் விளையாடாத காலகட்டத்தில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வதேச போட்டிகளில் திறமையாக விளையாடணும் அப்படிங்கிறதுக்காகவே லோக்கல் டோர்னமெண்ட்டில் விளையாட சொல்லி பிசிசிஐ அறிவுறுத்தும். ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சமீப காலமாகவே எந்த ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்டில் விளையாடவே இல்லை. அவங்க ஒரு திறமையான ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனாலையும் தொடர்ந்து அவங்க திறமையை நிரூபித்து கொண்டு இருப்பதனாலையும் அவங்க பார்த்தீங்கன்னா லோக்கல் டோர்னமெண்ட்டில் விளையாடாம தான் இருந்தாங்க. ரவி சாஸ்திரி, ராகுல் டிராவிட் இவங்கெல்லாம் பயிற்சியாளராக இருந்தப்போ கூட ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் டோர்னமெண்ட்டில் விளையாடவே இல்லை. ஆனால் தற்போது கௌதம் கம்பீர், விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்களையும் லோக்கல் டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக விளையாட வேண்டும் என கட்டாயப்படுத்தியும் இருக்கிறாராம். 2012 தான் ரஞ்சி டிராஃபி டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி கடைசியாக விளையாண்டது. அதே போல் ரோஹித் சர்மா 2015 தான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லோக்கல் டோர்னமெண்ட்டில் விளையாண்டது. இவங்க ரெண்டு பேருமே இது வரைக்கும் லோக்கல் டோர்னமெண்ட்டில் விளையாடவே இல்லை. ஆனால் தற்போது நடக்க இருக்கிற துலீப் டிராஃபியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்களும் கட்டாயமாக விளையாட வேண்டும் என கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா வற்புறுத்தி இருக்கிறாராம். இதனால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் செப்டம்பர் 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி நடக்க இருக்கின்ற துலீப் டிராஃபி ஃபர்ஸ்ட் அண்ட் 2வது கட்ட டோர்னமெண்ட்டில் இவங்க இரண்டு பேரும் விளையாட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது.